ஆதியே துணை பிரம்மோதய மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் அருளிச் செய்த வான்மதி குரல் தொடர்ச்சி. எம் மெய்வெளி சபையின் 37வது சட்டம் பின்வருமாறு. இச்சபையில் சேர்ந்தவர்கள் ஜீவ பிரயாணம் ஆன நேரத்தில் பரிசுத்த அடையாளங்களுடன் மெய்வழி சட்டப்படிக்கு பிரயாணமாகி இருந்தால் அவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எத்தனை நாள் ஆனாலும் அவர்களுக்கு நமது பிரம்ம பிரகாச தேவபிரான் அவர்களிடமிருந்து காஷாய தீர்த்தம் பெற்றுக்கொண்டு போய் சாப்பிட கொடுத்து பிறகு எடுத்து நல்லடக்கம் செய்ய வேண்டியது. அப்படி அது நேரம் அவர்களுக்கு காஷாய தீர்த்தம் கொடுக்க பெறவில்லை என்றால் தீர்ப்புக்காக எழுப்ப பெறும் நாள் வரை அவர்கள் தீரா கொடிய தாகத்தால் அவஸ்தையுற நேரும். ஆகவே அவர்களுக்கு உரியவர்கள் சாலையம்பதிக்கு நேரே வந்து சன்னிதானத்தில் விண்ணப்பித்து காஷாய தீர்த்தம் பெற்று கொண்டு போக வேண்டும். அப்படி இல்லாமல் தந்தியோ தபாலோ அனுப்பக்கூடாது என்ற விதிமுறை படித்து காட்டப்பெற்றது. ஒரு நிருபர்: ஆண்டவர்கள் கருப்பு சட்டை அணிந்திருப்பதால் உங்களை ஒரு நாஸ்திகவாதி என்று சொல்லலாமா? ஆண்டவர்கள்: நாஸ்திகம் என்றால் என்ன? அந்த நிருபர்: அதுதான் பெரியார் ஈவேராவின் கட்சி கொள்கை. ஆண்டவர்கள்: ஓஹோ, நீங்கள் நம்ம மாப்பிள்ளையை சொல்கிறீர்களா? ஈவேரா நம்ம மாப்பிள்ளை என்று உங்களுக்கு தெரியாது. ஆதி நாளையில் நாம் ஒரு குடும்பஸ்தராக காசுக்காரன் பாளையத்தில் நெல் வியாபாரம் செய்து கொண்டிருந்தோம். அப்போது ஈவேராவின் தந்தை திரு வெங்கடப்ப நாயக்கர் ஈரோட்டில் பெரிய நெல் மண்டி வைத்து நடத்தி வந்தார். நெல் கொள்முதல் செய்ய அவர் மண்டிக்கு நாம் பல தடவை போவதுண்டு. அதனால் அவருக்கு நமக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. அப்போது ஈவேரா சின்ன பையனாக பள்ளிக்கூடம் போகிற வயது. ஆனால் அவர் பள்ளிக்கூடம் போகாமல் கொல்லைப்புற சுவரேறி குதித்து விளையாட போய்விடுவார். இவ்வாறு பள்ளிக்கு ஒழுங்காக போகாமல் பல நாள் ஒளிந்து கொண்டு திரிவார். பெரியவர் வெங்கடப்ப நாயக்கருக்கு அது தெரிய வந்தால் ஈவேராவை தேடி பிடித்து வரச் செய்து கண்டிப்பார். சில சமயங்களில் அடிப்பார். அப்போது ஈவேரா சின்ன பிள்ளைதானே, அடிக்கு அஞ்சி ஓடி வந்து மாமா என்று சொல்லி எம் காலை கட்டிக்கொள்வார். எமக்கோ பரிதாபமாக இருக்கும். பெரியவரிடம் மேலும் பையனை அடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வோம். இனி சரியாக நடப்பான், விட்டு விடுங்கள் என்று சிபாரிசு செய்து தப்பித்து போகச் செய்வோம். அப்படியான உறவு எமக்கும் அவருக்கும். அதனால்தான் நாம் ஈவேராவை நம்ம மாப்பிள்ளை என்று சொன்னோம். அவரை எமக்கு நல்லா தெரியும். தொடர்ந்து நிருபர்: அப்படியா? இந்த உறவு எங்களுக்கு தெரியாதே. அவருடைய நாஸ்திக வெளியீடுகளை ஆண்டவர்கள் படித்து பார்த்திருக்கிறீர்களா? ஆண்டவர்கள்: அதற்கு எமக்கு ஏது நேரம்? நான் படித்ததில்லை. கடவுள் என்று ஒன்று இல்லை என்று அவர் பிரச்சாரம் பண்ணுகிறார் என்பது எமக்கு தெரியும். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ என்று கூறி கேள்வியாய் கேட்டு நிறுத்தி விடுவார். அவர் நாஸ்திகம், அதுதான். ஆனால் நாமோ அந்த செயலில் அதற்கு அடுத்து வரும் பகுதியான நாதன் உள்ளிருக்கையில் என்ற வாசகத்தின் மெய்ச்செயலை இங்கு 69 ஜாதிகள் அடங்கிய பல ஆயிரக்கணக்கான அனந்தர்குல மக்களுக்கு நிரூபணையாக விளக்கி ஆக்கியிருக்கிறோம். ஈவேரா ஒரு பகுதி வேலையை முடித்தார். மீதியை நாம் இன்று இங்கே நிரூபணையாக செய்து வருகிறோம். இங்கே கூடியிருக்கும் தேவகுல மக்களை பார்க்க உங்களுக்கு ஒன்று போல் தெரியலாம். ஆனால் ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்கள். எம்மை பரீட்சை பண்ணி ஜெயிக்க வந்தவர்கள். நாமும் அவர்கள் பரிசோதனைக்கெல்லாம் இணங்கினோம். சத்திய சுத்த யதார்த்தம் ஒன்றுதான் இச்சபையில் உள்ளது என்று நாளடைவில் அறிந்து மெய்வழியில் ஆகி தேவ பிறப்படைந்து ஒரே குலமாக ஆனவர்களே இவர்கள். இப்போது நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த எல்லை ஒரு தனி உலகம். வேலிக்கு வெளியே இருப்பது வேறே உலகம். நீங்கள் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள். சங்கோஜப்பட வேண்டாம். உங்கள் உயிருக்கான பேச்சாயிருந்தால்
எமக்கு சோறு தண்ணி கூட தேவையில்லை. பதில் சொல்லிக்கொண்டே இருப்போம். உங்கள் கூடவே எம்மை வரச் சொல்லி அழைத்தாலும் இதோ வரத் தயார். சபையில் மகிழ்ச்சி. இவ்வாறு ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி செய்துள்ளார்கள். நமஸ்காரம்.